அணு கழிவுகளை வந்து கடலில் கொட்ட போறது கிடையாது, கோலார் தங்க வயலில் வந்து கொட்ட போறதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்கிறதா ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அணுசக்தி துறை தொடர்பாக இல்லை நாங்கள் ஒரு டெஸ்ட் தான் பண்ணுறோம், பெரிய அளவில் நாங்கள் டம்ப் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு மாதிரியான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. பொதுவாக வந்து அணுசக்தி துறை என்ன செய்துங்கிற விவகாரம் வெளியே ஆட்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஆனால் இதில் பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அணு எதிர்ப்பாளர் என்னென்னா, கர்நாடக மாநிலத்தில் இது ஒரு அரசியல் அதிர்வை ஏற்படுத்தி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய கருத்து? இந்த கோலார் சுரங்கத்தை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான செய்தி நம்ம சேர்த்து பார்க்கணும். ஏற்கனவே வந்து நீலகிரியில் வந்து நியூட்ரினோ லேபு கொண்டு வரதுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அப்துல் கலாம் சப்போர்ட் பண்ணி அது நீலகிரி மலை பகுதியில் அங்கே ஒரு நியூட்ரினோ லேப், அது கடுமையாக சுற்றுச்சூழல் எதிர்ப்பு வந்தது. பிறகு அந்த லேபை வந்து அங்கேருந்து மாற்றி இப்போ தேனி பக்கத்தில் இல்லை அது அங்கே நிறுவனத்துக்கு ஏற்பாடு நடந்துருக்கு. இந்த விவாதங்கள்லாம் நடந்த போதே வேறு விஷயம் சுட்டி காட்டப்பட்டது. என்னென்னா, இருக்கிற மலையை குடைஞ்சி அதுக்குள்ளே போய் இப்படி ஒரு லேப் உருவாக்குறது, ஏற்கனவே இருந்து பாழடைஞ்சு வீணாக போய் இனி பயன்படுத்தப்படலன்னு ஒதுக்கின சுரங்கங்கள் இருக்குல்ல, அவற்றை பயன்படுத்தாங்கிற போது கோலார் சுரங்கம் அப்போது பரிந்துரைக்கப்பட்டது. கோலார் சுரங்கத்துக்குள்ளே ஏற்கனவே இப்படி ஒரு லேப் ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன அளவில் சோதனையாக பண்ணியிருக்காங்க என்ன. ஆனால் மீண்டும் கோலாருக்கு போகாமல் ஏங்க இது பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த டிஸ்கஷனில் அது வருது. அப்போ அப்படி இல்லை, தேனியில் இடம்னு ஒரு புது இடத்துல குடைஞ்சி அங்கே தான் செய்யறதுன்னு தேனியை முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் சிக்கல் இருக்குது, ஆனால் அந்த இடம் தான் முடிவாயிருக்கு. அடுத்து அதுக்காக நியூட்ரினோ லேப் விஷயம் இல்லைன்னு ஆனதுக்கு பிறகு கோலாரை அணுக்கழிவு பயன்படுத்தாமல் யாரும் ரொம்ப புத்திசாலித்தனமாக அங்கே யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகளை நம்ம சேர்த்து பார்க்கணும். திடீர்னு ஏன் கோலாரை யோசித்தாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, கோலார் இந்த கான்டெக்ட்லேருந்து தான் வந்தது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, எனக்கு வந்து கோலாரில் இந்த மாதிரி போய் அணுக்கழிவு புதைக்கிறது, மக்கள் எதிர்ப்பது, அங்கே ஆர்ப்பாட்டம் நடப்பது, அங்கே பரவலாக கர்நாடகத்தில் சர்வகட்சி எதிர்ப்பு, அரசியல் அல்லாத எதிர்ப்பு எல்லாம் வருவது இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி, உடன்பாடாக இருக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இதன் விளைவாக தான் அணுக்கழிவை பற்றின ஒரு விழிப்புணர்ச்சியை நம்ம பரவலாக சொல்ல முடியுது, இந்த பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியுது. ஆனால் எனக்கு இன்னும் அதை விட கூடுதல் கவலையாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தா, இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு நம்ம ஒன்றும் செய்யாமல் இருந்து கொண்டு இருக்கணும் என்றதான். ஏற்கனவே கல்பாக்கம் வந்து 1983-84 இயங்கிட்டு இருக்கு. அங்கே வந்து பல அணு உலைகள் ஏற்பட்டு அதிநவீன ஈனுலை கூட இப்போ உண்மையில் ஒன்று அங்கே திறக்க போகிறாங்க, எல்லாம் உள்ள வந்துருச்சு. கல்பாக்கத்தின் அணுக்கழிவுகள் பூரா எங்கே போய்கிட்டு இருக்கு, ஏற்கனவே ஊடகங்களும் இன்னும் திறக்கலை. நான் திறக்கிறதே எப்போ நடக்கும்ன்றது தெரியாமல் இருக்கு. ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்குல்ல இந்தியாவில், அந்த அணு உலை கழிவுகளை எங்கே கொண்டு போகிறீங்க, எங்கே வைக்கிறீங்கன்ற கழிவு இருக்குல்ல, அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா அது ஏற்கனவே இருக்கிற கழிவு, நம் கூடங்குளத்தில் இன்னும் இல்லாத உற்பத்தி ஆகாத கழிவை கொண்டு போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஏற்கனவே கல்பாக்கத்தை பொறுத்தவரை சென்னைக்கு மிக அருகில் இருக்கு. கல்பாக்கத்தில் வந்து 4 அணு உலைகள் இருக்கின்றன. அவையுடைய அணுக்கழிவுகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை எங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிற கழிவு வைக்கும்போது நமக்கு ஏற்கனவே இதை பற்றி வெளிவந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் எப்படி பார்த்தோம்னா, அவையெல்லாம் கல்பாக்கத்தில் தான் வச்சுட்டு இருக்காங்க. கல்பாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அணுக்கழிவு டம்ப் ஒன்று உருவாக்கக்கூடிய அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கிற செய்திகள் வந்தது. பக்கத்துலேயே அணு குண்டுகள் தயாரிப்புக்கான ரிசர்ச் சென்டர்ஸும் இல்லை, அங்கே தான் அணு ஆயுதங்களும் தயாரிக்கிறாங்க. என்ன அந்த இடத்துல அணுக்கழிவு வந்து உங்களுக்கு குண்டாக இருந்தாலும் சரி, மின்சாரமாக இருந்தாலும் சரி, அணுக்கழிவுங்கிறது ஒன்று இருந்தே தீரும். அதுக்கான டம்ப் கல்பாக்கத்தில் இருக்குங்கிற பட்சத்தில் இது வந்து கோலாரை விட ஒரு ஆபத்தான விஷயம். என்ன, சென்னை நகரம் வந்து மிக அண்மையில் இருக்கு, இவ்வளோ பெரிய பெருநகரம் பக்கத்தில் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்லக்கூடிய நம்முடைய பண்பாட்டுடைய ஒரு மிக முக்கியமான சின்னம் மகாபலிபுரம், அது ரொம்ப பக்கத்தில் இருக்கு. என்ன, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கல்பாக்கத்தில் இருக்கிற அணுக்கழிவுகளை அங்கே வச்சிட்டு இருக்காங்கல்ல, அதை பற்றியும் நம்ம அறிக்கை கூற வேண்டும், அதை பற்றியும் விவரங்கள் கூற வேண்டும், அதை பற்றியும் அணுசக்தி துறை பதில் சொல்ல வேண்டும்னு இதே நேரத்தில் சேர்த்து வலியுறுத்த தான் நான் விரும்புகிறேன். பொதுவாக வந்து அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் படியும் பல விஷயங்கள் ரகசிய தகவல் வந்து கொடுக்க மாட்டாங்க விஷயம் நிலைப்பாடு இருக்குது. அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டே வந்து அதில் வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ நிச்சயமாக இருக்கு. ஹைதராபாத் ரீப்ராசஸிங் ஃபெசிலிட்டியிலேருந்து கல்பாக்கத்துக்கோ கூடங்குளத்துக்கோ அல்லது தூத்துக்குடி ஹெவி வாட்டர் பிளான்ட்லேருந்து வடக்கையோ பஸ் இது லாரிஸ் போய் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இந்த ஆபத்தான பொருட்கள்லாம் தூக்கிட்டு இந்த வண்டிகளை போய் வந்துக்கிட்டு சொன்னால் எந்த வழியில் போய் வந்துக்கிட்டு இருக்கு, எந்த சாலையில் போய் வந்துக்கிட்டு இருக்கு, நாளைக்கு ஒரு விபத்து நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. இதை ஒன்றும் ரகசியமாக காப்பாற்றி என்ன செய்ய முடியும்? இதில் பெரிய பிரச்சனையே நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான நேரம்
அரசாங்கங்கள்லாம் ரகசியங்கள்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் பொதுமக்களுக்கு தான் ரகசியமாக வைக்கப்படுது. அரசாங்கத்துக்கு எதிராக தீவிரவாதிகள் வேலை பார்க்குறாங்கல்ல, தீவிரவாதிகள் இதெல்லாம் எப்படியா கண்டுபிடிச்சிட்டு அந்த ரகசியங்களை உடச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து என்ன பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவ்வளோ சுலபத்தில் போயிட முடியாது. ஆனால் தீவிரவாத தாக்குதல் பண்ணுறவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட முடியாது. அரசாங்க சீக்கிரட்டை காப்பாற்றுறத மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்க முடிய, யார்கிட்ட இருந்து காப்பாற்றணுமோ அவங்ககிட்ட காப்பாற்றுற ஒரு தகுதியோ திறமையோ அரசாங்கத்துக்கு இல்லை. ஆனால் யார் வந்து அரசாங்கத்துக்கு எந்த விதமான தீங்கையும் செய்யாதவர்களோ அந்த மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிட்டு. பொதுவாக இந்த மாதிரி குடங்குளம் தொடர்பான விஷயங்களில் கூட அரசுக்கு எதிராக கேள்வி கேட்பவர்கள் வந்து தேசப்பற்றாளர்கள் இல்லை அப்படிங்கிற காரணங்களை சொல்லி வாயடிக்கிற விஷயம் பார்க்கல. அடிப்படையான விஷயம் திரும்ப என்னன்னா, தேசப்பற்றுன்னா என்ன அப்படின்னு அதை முதல்ல வரையறுக்கணும். அதன் பிறகுதான் நம்ம யார் தேசப்பற்றாளர் யார் தேசப்பற்றாளர் இல்லைங்கிற வார்த்தைக்குள்ளே போகலாம். தேசப்பற்றுன்னா என்ன, அரசாங்கம் சொல்வது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது தான் தேசப்பற்றுன்னு சொன்னால் அது தேசப்பற்றே ஆகாது. ஏன்னா அரசாங்கம் என்பதே வெவ்வேறு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எந்த ஆளுங்கட்சி வருகிறதோ அந்த ஆளுங்கட்சி நடத்துவது தான் அரசாங்கம். அப்போ இந்த ஆளுங்கட்சி சொல்வது இந்த 5 வருஷம் கேட்டிங்கன்னா நீங்கள் தேசப்பற்றாளர். அப்போ அடுத்த ஆளுங்கட்சி மாறிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஆளுங்கட்சி சொல்றதை கேட்டாகணும் அப்படின்னு அர்த்தமா? தேசப்பற்று அப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதான். தேசப்பற்று என்பது என்ன, தேசம்ங்கிறது என்ன, தேசம்ங்கிறது ஒரு வரைபடம் கிடையாது. அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மேப். தேசம் என்பது வாழும் மனிதர்கள் தான். இந்த சிட்டிசன்ஸா இல்லைன்னா ஏது தேசம்? பிரஜைகள் இல்லாமல் தேசத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப தேசப்பற்று என்பது இங்கு வாழும் மனிதர்கள் மீது பற்றோடு இருப்பதுதான் தேசப்பற்று. அப்ப இந்த மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இந்த மனிதர்களுக்கு என்ன தீங்கு ஏற்படுகிறதுன்னு பார்த்து அதை சுட்டி காட்டுகிறவன் தான் உண்மையான தேசப்பற்றாளர். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குணகுணத்தில் அணு உலை வேண்டாம்னு போராடி கொண்டிருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான பெண்களும் மக்களும் இருக்காங்கல்ல, அவங்க தான் தேசபக்தர்கள். அவர்களை எதிர்க்கிறவர்கள் தான் தேச விரோதிகள். தேசப்பற்று கட்டமைக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம பாடப்புத்தகங்கள், சமூகம், குடும்பம், மீடியா எல்லாமே இருக்குது. பாடப்புத்தகங்களில் வந்து குறிப்பாக சிபிஎஸ்சி பாடப்புத்தகங்களில் தொடர்ந்து ஒரு 2-3 சர்ச்சைகள் வந்துருக்கு. நாடார் சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய விஷயமாகட்டும், இல்லை அசைவம் சாப்பிட்றவர்கள்லாம் வந்து பாலியல் ரீதியான கொடுமை செய்பவர்கள், வன்முறையாளர்கள்ங்கிற மாதிரியான சர்ச்சைகள் வந்து, இந்த சர்ச்சைகளுக்கு பின்னாடி வந்து நூலாய்வாளர்கள் வந்து அது சரியாக அதாவது சமூகத்தினுடைய பார்வையெல்லாம் உணர்ந்து தான் வந்து நூலாய்வாளர்கள் அப்ரூவ் பண்ணுறாங்களா, இல்லை இது திட்டமிட்டே வந்து கட்டளை இல்லை? நிறைய இல்லை, வெவ்வேறு அடுக்குகள் இருக்கு, செவரல் லேயர்ஸ் இருக்கு இந்த பிரச்சனையில். அந்த அடுக்குகள் எல்லாத்தையும் பார்க்காம நம்ம ஒதுமைப்படுத்தி பார்க்க முடியும். இப்போ சிபிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். சிபிஎஸ்சி தன்னுடைய பாடத்திட்டத்தை தான் சொல்லுது. இட் ப்ரிஸ்கிரைப்ஸ் சிலபஸ் கரிக்குலம், அதுதான் சொல்லுது. பாடப்புத்தகத்தை அதுவே உருவாக்கி கொடுக்கல. இதான் பாடப்புத்தக திட்டம், இதான் கரிக்குலம் சொல்லுது. கற்பிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லுது. அதுக்கு பாடம் எழுதுவதற்குல டெக்ஸ்ட் புக் ரைட்டிங் அது வேற ஆட்கள் செய்ய வேண்டியிருக்கு. அது செய்யறவங்க யாருன்னு பார்ப்போம். என்சிஇஆர்டி பாடநூல் நிறுவனம் ஏற்கனவே இருக்கிற இந்திய அளவிலான பாடநூல் நிறுவனம். என்சிஇஆர்டி மட்டும் செய்யலை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சிபிஎஸ்சி பொறுத்த மட்டும் அதனுடைய சிலபஸ் அண்ட் கரிக்குலத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஒரு பாடப்புத்தகம் எழுதலாம், நான் ஒரு பாடப்புத்தகம் எழுதலாம், எழுதிட்டு நம்ம இதை பப்ளிஷராக வெளியிட்டு நம்ம பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போய், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போய் அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கிட்ட நான் இந்த சிலபஸுக்கு ஒரு அருமையான பாடப்புத்தகம் எழுதியிருக்கேன், உங்கள் ஸ்கூலில் நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம போய் கேன்வாஸ் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் நீங்கள் எழுதின பாடப்புத்தகம் அவங்களுக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்கள் பாடப்புத்தகம் இந்த பள்ளிக்கூடத்தில் வைப்பாங்க. இப்போ இதே வேற ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் என்சிஇஆர்டியுடைய பாடப்புத்தகம் இருக்கும். ரெண்டும் ஒரே வகுப்புக்கு ஒரே பாடத்திட்டத்தின் கீழ் வெவ்வேறு பாடப்புத்தகங்கள். இது சிபிஎஸ்சியில் இருக்கிற ஒரு சிக்கல். இப்போ இந்த அசைவம் சாப்பிட்றவங்க மோசமான மனிதர் என்ற கருத்து வந்தது இருக்குல்ல, அது வந்து என்சிஇஆர்டி பாடப்புத்தகம் அல்ல. அது எஸ் சாந்தன் கோன்னு தொடர்ந்து டெக்ஸ்ட் புக் வெளியிடுகிற ஒரு நிறுவனம், அவங்க வெளியிட்ட பாடப்புத்தகம். அவங்க தனியார் ஆட்களை வச்சு எழுதி வெளியிடுறாங்க. அதுதான் அதில் இருக்க சிக்கல். இந்த பாடப்புத்தகங்களை சிபிஎஸ்சி பார்த்து அப்ரூவல் பண்ணி அனுப்புதாங்கிற வழிமுறை எப்படி இருக்குங்கிறது இருக்குல்ல, அது தெரியல. இந்த முடிவெடுக்கிறதெல்லாம் அந்தந்த பள்ளிக்கூட பிரின்சிபல் அண்ட் மேனேஜ்மெண்ட் தான். அவங்க ஸ்கூலில் என்ன புக்ஸை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்ன. அதனால தான் என்சிஆர்டி மாதிரி அமைப்பு தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரே ஒரு என்சிஆர்டி சொல்கிற புக்ஸ் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இப்போ என்சிஆர்டி பாட புக்லேயும் பிரச்சனைகள் வருது. ஆனால் அந்த பிரச்சனைகள்
ஐடியாலஜிக்கல் பிரச்சனைகளாக வருமே ஒழிய ஃபேக்சுவல் தவறுகள் சம்பந்தப்பட்டதாக கற்பித்தல் முறை எந்த முறை சரியான முறைங்கிற அணுகுமுறை வேறுபாட்டிலேருந்து வரும். இப்போ கார்ட்டூன்களோடு ஒரு புத்தகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வருது. என்ன அப்போ ஒரு புத்தகத்தில் எதுக்கு கார்ட்டூனில் போடக்கூடாது, புத்தகத்தில் எல்லா கார்ட்டூனையும் எடுத்துருங்க அப்படின்னு தான் அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடுறாங்க. ஆனால் என்சிஆர்டியுடைய கல்வியாளர்களுடைய கருத்து என்னன்னா, இது படிக்கிற மனங்களை விரிவுபடுத்தவும் தாங்களாக சிந்திக்கவும் தாங்களாக கேள்வி கேட்கவும் தூண்டுதலாக இந்த விஷயங்கள்லாம் பாடப்புத்தகத்தை சேர்க்கப்படணுன்றாங்க. அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த கருத்தை. அப்போ தான் இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் உள்ள போகுதுன்னா நாளைக்கு வேற ஒரு கார்ட்டூன் நம்ம உள்ளே கொண்டு போக முடியும். படிப்படியாக எல்லா விதமான கார்ட்டூன் உள்ளே போக முடியும். அது ஒரு ஸ்டெப்பாக தான் நான் அதை பார்க்குறேன். அதனால் அது தேவைப்படுது. ஆனால் இந்த சந்தன் கோவிலியர் டெக்ஸ்ட் புக் மாதிரியான விஷயம் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அந்த மாதிரியான கோளாறுகளை தடுக்க ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அது நம்ம சென்ட்ரலைஸ் பண்ணினாலே தடுக்க முடியாது. நீங்கள் கார்ட்டூன் விஷயத்தை சொன்னதை பொறுத்த வரைக்கும் பாடப்புத்தகம் எளிமையாக முறையில் மாணவர்கள் கொடுத்தா தான் அதை விரும்பி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் கார்ட்டூன்கள் தேவைதான். ஆனால் ஏன் தொடர்ந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பிரதிநிதியை அவமானப்படுத்துகிற மாதிரி அந்த குறிப்பிட்ட அம்பேத்கர் கார்ட்டூனை பொறுத்த மட்டும் என்னுடைய கருத்து வேறு. அதை பற்றி நான் விவரமாக எழுதியிருக்கிறேன். என்ன அதில் நான் அதை இழிவுபடுத்துகிற கார்ட்டூனாக நான் அதை பார்க்கல. ஆனால் அந்த புத்தகத்துக்குள்ள அம்பேத்கர் அல்லாத மீதி பேருக்கு எதிரான சர்ச்சைக்குரிய கார்ட்டூன்கள் இருக்குல்ல, என்ன அவற்றையும் சேர்க்க வேண்டுமான்னு சேர்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து. என்ன எல்லா விதமான அரசியல் கருத்துக்களையும் எழுதி கேலி செய்யக்கூடிய கார்ட்டூன்களுக்கு இடம் இருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்து. அந்த குறிப்பிட்ட கார்ட்டூன் அந்த தாமதமாக செயல்பட்டு கொண்டிருந்த குழுவுக்கு எதிரான விமர்சனம் தான் நான் அந்த கார்ட்டூனை பார்க்குறேன். என்ன ஆனால் அந்த கார்ட்டூன் பற்றின விவாதம் ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம அழைச்சிட்டு போச்சு. பார்த்தீங்களா, அந்த ஏற்பட்ட சர்ச்சை என்னன்னா, இதே கார்ட்டூனை எப்படி விதவிதமாக மாற்றி போடலாம் அப்படின்னு வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு பார்வையில் மாற்றி போட்டாங்க. இந்த பார்வை படிக்கிற மாணவர்கள் மனசுல வர்றதுக்கு கார்ட்டூன் தேவைப்படுது. படிக்கிற மாணவர்களை வெறும் மனப்பாடம் பண்ணுகிற மாணவர்களாக மாற்றாமல் பாடத்தை படிச்சுட்டு கூட கொடுத்துட்டு கார்ட்டூன் பார்த்துட்டு பெட்டி செய்திகளை படிச்சுட்டு அவங்கள சிந்திக்கவும் இன்னும் இதை பற்றி தெரிந்து கொள்ள தூண்டுவது இருக்குல்ல, அதை செய்வதுங்கிற போது என்சிஆர்டி பின்பற்றுகிற வடிவம் இருக்குல்ல, அது சரியான வடிவம். அதில் வரக்கூடிய விஷயங்களை பற்றி நமக்கு கருத்து வேறுபாடு வந்தால் கூட இது அடுத்த கட்டத்தில் தான் வேறு கருத்துக்களும் அதுக்குள்ளே சேர்த்து கொண்டு போக வேண்டும். ஆனால் நான் நம்ம எடுத்த உடனே இது மொத்தத்தை தூக்கி அறிஞ்சிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பழைய மோசமான ஒரு வடிவத்தோட தான் அதில் தான் போய் திரும்பவும் மாட்டிக்கும். ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு போவது அதில் தவறுகள் நடக்கும், கோளாறுகள் இருக்கும். இது தவறுகளையும் கோளாறுகளையும் நீக்கிட்டு போகணுமே ஒழிய நம்ம குழந்தைய குளிப்பாட்டின தண்ணியை கொட்டுற மாதிரி கூட சேர்ந்து குழந்தையும் கொட்ட முடியாது. நன்றி அணி. இதுவரையும் தடாகம்.comக்கு உங்கள் கேள்விகளுக்கு விரிவாக பதில் சொன்னதுக்கு